Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம passive voice உடைய டீட்டெயில் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம past continuous tense உடைய passive voice structures தான் பார்க்க போகிறோம். Though it is not a very common structure, I didn't want to miss out this one. So அதனால I thought I should make at least a short video lesson on it. So here it is for you. So let's get started without any further delay. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் செய்யப்பட்டு கொண்டிருந்த செயல்கள். ஸோ பாஸ்ட்டில் கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் ஒருவரால் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோடைய கீவேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். எனி பாஸ்ட் டைம் சொல்லலாம், வென், வைல் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸஸும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒருவர் இந்த செயலை பாஸ்ட்டில் செய்து கொண்டு இருந்தார். ஓகே, பாஸ்ட்டில் கண்டினியூஸாக ஒருத்தவங்க இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் ஒருவரால் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. ஸோ அந்த ஒருவரால்ன்றதை நம்ம சொல்லலாம், இல்லை சொல்லாமையே இருக்கலாம் இல்லையா. ஸோ நான் தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிட்டு வரேன். ஸோ ஒருவரால் அப்படின்னு சொல்லுவோம்னா பாசிவ் வாய்ஸில் பை யூஸ் பண்ணி சொல்லுவோம். இல்லை நிறைய நேரம் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க யாரும் நம்மளுக்கு தெரியாது, இல்லைனா அந்த சென்டென்ஸில் சொல்லணும்னு இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸோட பாசிவ் வாய்ஸ் அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் being V3 remaining sentence. Yes or no question அந்த was or were மட்டும் முன்னாடி வரும். Subject being V3 remaining sentence. ஒரு கேள்வி வார்த்தை யூஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸாக இருந்ததுன்னா அந்த கேள்வி வார்த்தையை இந்த yes or no questionஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணிப்போம். அதாவது WH word, was or were, subject being V3 remaining sentence. ஒரு பாசிட்டிவ் டேக் கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம், அப்புறம் பாசிட்டிவ் டேக். பாசிட்டிவ் டேக்குடைய ஸ்ட்ரக்சர் was or were ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இப்போ நெகட்டிவ் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம். Subject was or were not being V3 remaining sentence. நெகட்டிவ் எஸ் ஆர் நோவாக இருக்கணும்னா அந்த was or were மட்டும் முன்னாடி வரும். was or were subject not being V3 remaining sentence. நெகட்டிவ் WH கொஸ்டினாக இருந்ததுன்னா WH word was or were subject not being V3 remaining sentence. நெகட்டிவ் டேக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம். was or were ஷார்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆல்ரைட், இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம். பாஸ்ட்டில் நடந்து கொண்டிருந்த ஆக்ஷன்ஸ், ரைட். ஸோ பாஸ்ட்டில் இந்த ஆக்ஷன் நடந்தது. ஓகே, நேற்று நான் வீட்டுக்கு போனேன், அப்போது இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. என் தங்கச்சி டிவி பார்த்துட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி தான் பாஸ்ட் கண்டினியூஸாக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ பாசிவ் வாய்ஸில் இது எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சிஇஓ வந்தப்போ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து எண்ணப்பட்டு கொண்டு இருந்தன. ஸோ யார் அந்த ஓட்டிங் ரிசல்ட்ஸை கவுண்ட் பண்ணுறாங்கன்றது இங்கே முக்கியம் இல்லை, ஆனால் அந்த ஓட்டிங் ரிசல்ட்ஸை கவுண்ட் பண்ணுற ஆக்ஷன் தான் முக்கியம். கவுண்ட் பண்ணுற அந்த ஆக்ஷன், அதனால தான் அதை ஹைலைட்டடாக சொல்கிறதுக்காக நம்ம இந்த பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸோடைய பாசிவ் ஸ்ட்ரக்சர் வாஸ் ஆர் வர் பீயிங் V3. ஸோ when the CEO came, the voting results ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம வேர் யூஸ் பண்ணிக்கிறோம். the voting results were being counted, were being V3. ஓகே, இதே நெகட்டிவில் சொல்லணும்னா CEO வந்தப்போ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் எண்ணப்படவில்லை, எண்ணப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. பட் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் பாசிவ் வாய்ஸை? தேர்ட் பர்சன் இந்த விஷயத்தை பண்ணுற மாதிரி சொல்லுவோம். அவங்க எண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எண்ணிட்டு இல்லை. ஸோ அவங்கன்றது யாரும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ரிசல்ட்ஸ் மட்டும் தான் ஃபைனலைஸ் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி எலெக்ஷன் ஆர் ஓட்டிங் ப்ராசஸில் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக இங்கே நெகட்டிவில் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா when the CEO came, the voting results were not being counted. Okay, were not being V3, so were not being counted. எஸ் ஆர் நோ கேள்வியை எப்படி கேட்குறது? சிஇஓ வந்தப்போ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் எண்ணிட்டு இருந்தாங்களா, எண்ணப்பட்டு கொண்டு இருந்ததா? ஓகே, when the CEO came, were the voting results being counted? ஓகே, நெகட்டிவ் எஸ் ஆர் நோனா when the CEO came, were the voting results not being counted? இல்லை நாட்டை முன்னாடி கொண்டு போய் weren't the voting results being counted? ஓகே, WH கொஸ்டின்ஸாக இருக்கும்போது அந்த WH வேர்டை நம்ம முன்னாடி போடுவோம். சிஓ வந்தப்போ voting ரிசல்ட்ஸ் எப்படி எண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி எண்ணப்பட்டு கொண்டு இருந்தது. when the CEO came, how were the voting results being counted? how were the voting results being counted? அடுத்த நெகட்டிவ் WH கொஸ்டின் பாருங்கள். சிஓ வந்தப்போ voting ரிசல்ட்ஸ் ஏன் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கவில்லை, ஏன் அவங்க voting ரிசல்ட்ஸை எண்ணிட்டு இல்லை அப்படின்னு கேட்குறோம். So when the CEO came, why were the voting results not being counted? இல்லை நாட்டை முன்னாடி கொண்டு போய் when the CEO came, why weren't the voting results being counted? ஆல்ரைட், அடுத்து நம்மளோட நெகட்டிவ் டேக் பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லி டேக் சொல்ல போகிறோம். CEO வந்தப்போ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் எண்ணிட்டு இருந்தாங்க தானே, எண்ணப்பட்டு கொண்டு இருந்தது தானே. ஓகே, when the CEO came, the voting results were being counted, weren't they?
ஸோ voting results ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தே யூஸ் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் டேக் பாருங்க. CO வந்தப்போ ரிசல்ட்ஸ் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கவில்லை தானே, நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். ஸோ when the CEO came, the voting results were not being counted. Were they? ஆல்ரைட். ஸோ இப்போ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது பாஸ்ட்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாஸ்ட்டில் இந்த இன்டர்வியூ நடக்கும்போது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம், அவங்க சொன்ன பதில்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. ஸோ இன்டர்வியூ பேனலில் 4 பேர் இருக்காங்க. ஒரு கேண்டிடேட் இந்த பிக்சரில் உட்காந்துருக்காரு, ரைட்? ஸோ அவர் சொல்கிற ஆன்சரும் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இவாலுவேட் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. பாஸ்ட்டில் இந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடைபெற்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்ஷனை இந்த இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்க பண்ணாங்க. ஓகே, ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பண்ணாங்கன்னு சொல்லாமல் ஆன்சர்ஸ் இவாலுவேட் செய்யப்பட்டு கொண்டிருந்தது, இந்த ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஸோ யாரோ ஒருத்தவங்க தான் அதை இவாலுவேட் பண்ணாங்க. அது யாருன்னு நம்ம சொல்லலை, பிகாஸ் நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் தான் முக்கியம். அதனால தான் இதுக்கு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். ஸோ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருக்கேன், அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் யூ ஆல் டு ட்ரை த ரிமைனிங் 7 different structures. Okay, I hope you will, and thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.